வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, இது மக்கள் எண்ணங்களின் எதிரொலியாய் இயக்கங்களின் பிரதிபலிப்பாய் மக்கள் மேடை. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்ற கருப்பொருள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் நடைபெறுகின்ற சூழலியலை பற்றி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 62 பேர் போட்டியிடுகிறார்கள். சசிகலா ஓபிஎஸ் அணியினர் பணத்தை வாரி இறைப்பதாக திரு ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டை விடுத்திருக்கிறார். ஸ்டாலினுக்கு இப்போதே தோல்வி பயம் வந்துவிட்டது என்று அதற்கு பதிலடியாக திரு தினகரன் அவர்கள் தனது தகவலை தந்திருக்கிறார். கட்சியும் சின்னத்தையும் காப்பாற்ற முடியாதவர்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றப் போகிறார்கள் என்று இருவருக்கும் ஒரு கேள்வியும் தந்திருக்கிறார் திரு ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள். இதை மையப்பொருளாக கருப்பொருளாக வைத்துதான் இன்றைக்கு நாம் இந்த மக்கள் மேடையிலே பேசப்போகிறோம். பேசுவதற்காக நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் நிறுவன தலைவர் திரு ஷேக் தாவூத் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வழக்கறிஞர் திரு மோகன் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். சிபிஎம் கட்சி சார்பாக முனைவர் சுந்தரவல்லி அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். மூவரையும் உங்கள் சார்பில் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தேர்தல் காலம் என்று சொன்னாலே அங்கே ஒரு பரபரப்பான போட்டிகள் நிறைந்த வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்கின்ற, அது நிறைவேற்றுகிறார்களோ இல்லையோ அது அப்புறம் அள்ளி தெளிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கிறது. அப்படி கேட்கும் பொழுது திரு ஷேக் தாவூத் வந்து ஓரக்கண்டத்தில் என்னை பார்க்குறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க நீங்கள்? அள்ளி தெளிக்கிறீங்க. அப்போ நாங்கள் வந்து அப்படி தெளிச்சுட்டு போயிடுமா அப்படின்னா அப்படி தான் இருக்குது அப்படின்னு நான் பார்த்துருக்குறேன். நிறைய விஷயங்களை நம்ம தரவுகளை எடுத்துருக்குறோன்னு வச்சுக்கோங்க. அதனால் இந்த காலகட்டங்கள் என்பது ஒரு முக்கியமான காலகட்டமாக அந்த ஆர்கே நகர் தொகுதியை பார்க்குறாங்க மக்கள். ஒரு கட்சியை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பின் கடமையாக ஒரு அணியும், இன்னொருத்தர் எனக்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு அணியும், இரண்டுத்துக்குமே வேல்யூ இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அணியும் இங்கே போட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியும் மக்கள் நல கூட்டியக்கம் அப்படி சொல்லலாம், அவர்களும் இன்றைக்கு களம் இறங்கி இருக்கிறார்கள். ஓகே, நம்ம முதல்ல வந்து இன்றைக்கு இருக்கின்ற சூழல் பற்றி சொல்லுங்கள். ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற இன்றைக்கு தொகுதி வந்து மாண்புமிகு மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய தொகுதி. அதற்கு என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்களோ அதெல்லாம் வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது நிறைவேற்றப்பட வேண்டிய பாக்கியம் இருக்குது. நீங்கள் 77 ரோடுகள் போட்டிருக்காங்க, சிமெண்ட் சாலைகள் போட்டிருக்காங்க. அது மாதிரி 9 கோடிக்கு ஆர்ட் காலேஜ் அங்கே கட்டிட்டு இருக்காங்க. அது மாதிரி 2 பாலங்கள் அமைச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் மற்ற செயல்பாடுகள் அந்த நவீன உடற்பயிற்சி கூடம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்படி எல்லாமே எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிக முக்கியமான 3 கொடுத்தாங்க அவங்க. அதாவது அந்த குப்பை கிடங்க மாத்துறது, அதுக்கு சம்பந்தமா சொல்லியிருப்பாங்க. அதை இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த நடைமுறைக்கும் அதுக்கு இடையில தங்க தலைவியாக தமிழகத்தின் தலைவியாக இருந்தவர்களை காலன் வந்து அழைத்து சென்று விட்டான். அதன் காரணமாக அந்த தொடர்ச்சி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அழைத்து சென்றதையும் இன்றைக்கு ஒரு மைய பொருளாக தொடர்ச்சி துண்டிக்கப்பட்டிருக்கிறது. யாரு என்ன இது அழைத்து சென்றார்களா அல்லது அனுப்பி விட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வி எல்லாம் கூட ஒரு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தொடரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இந்த தேர்தலில் அதனுடைய தொடர்பு வந்து தொடக்கமாக அருமை சகோதரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அங்கே நிற்கிறாங்க. ஐயா, அவங்க வந்து இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அவங்க அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் எதெல்லாம் அம்மாவால் சொல்லி செய்யப்பட வேண்டியது இருக்கிறதோ அதையும் சேர்த்து செய்வோம் அப்படிங்கிறத அதை சொல்லியிருக்காங்க. வீடு கட்டி கொடுக்கறது, குப்பை கிடங்கை நவீன குப்பை கிடங்கு மாற்றுறது, அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. தமிழகத்துல மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் தேர்தல்கள் என்பது சாமானிய மக்களை பார்வையாளராகவே வைத்திருப்பதும் பெரும் பணக்காரர்களை முதலாளிகளையும் தேர்தலில் பங்கேற்பாளர்களாக வைத்திருப்பதும் என்பது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த ஆர்கே நகர் தொகுதியில மட்டும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக குடிநீர் இணைப்பு கூட வீடுகளுக்கு வழங்கப்படவில்லை என்று நேரடியாக மக்கள் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். 2வது சாலை வசதிகள் இல்லை என்பது. 3வது நீங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற குப்பை தொட்டிகள் மூலமாக கடுமையான வியாதிகள் அந்த பகுதி மக்களுக்கு தான் அதிகமாக வருகிறது என்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைக்கிறார்கள். லாரிகள் மூலமாக இன்றைக்கும் தண்ணீர் பிடித்துக் கொண்டு இரவும் பகலும் பெண்கள் குடத்தோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை ரொம்ப கவலையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா குழந்தைகளுடைய பாதுகாப்பு குறித்து ஒரு அடிப்படையான விஷயங்களை அவங்க முன்வைக்கிறாங்க.
இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நவீன இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கு, குப்பையெல்லாம் நவீன முறையில அழுவாங்களாம். தமிழக அரசு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறது என்பது, 2 பிரச்சனையை சந்திக்க போகுது. ஒண்ணு, இனி வருகிற காலத்துல குடிநீர் பிரச்சனை பெரிய அளவுல சந்திக்க போகுது. 2வது, குப்பைகளை மேலாண்மை செய்யாம குப்பையாலேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகுது. ரீசைக்ளிங் பண்ணவே இல்ல, புற குப்பை தொட்டிகள் கொட்டி கிடக்கு. இங்க மட்டும் இல்ல, தமிழகம் முழுக்க, அதான் தமிழகம் முழுவதும் சந்திக்க போறாங்க. அதான் ஆளுகிற அரசாங்கத்தை நான் சொல்றேன். தமிழ்நாடு முழுவதும் இப்படி ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ரேஷன் கடைக்கு போன மந்திரிகள் விரட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா நீங்க 300 கிலோ கூட நீங்க பருப்பு கொடுக்கல. கொடுத்த 300 கிலோ பருப்புல வந்து போலீஸ்காரங்களுக்கு ஒரு பருப்புலையும் 4 கிலோ கொடுக்கணும்னு சட்டம் இருக்கான். அந்த 4 கிலோ பருப்பு அவங்க வாங்கிட்டு போயிடுறாங்க. நாங்க 4 பருப்பு கூட கிடைக்காம நாயா திரிறோம் என்று மக்கள் கவலையோடு அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்னும் அடிப்படையாக அங்க இருக்கிற மீனவ மக்களுக்கான வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அது நிறைய பேச வேண்டியவும் இருக்கு. மோகன் அவர்கள், உங்க கட்சி சார்பாக அங்க இருக்கிற கள நிலவரம், களச்சூழல். ஆர்கே நகர் என்று சொன்னால் ஒரு முதல்வர் தொகுதி என்பது கடந்த 2 ஆண்டு காலமாக நாம் பார்க்கின்றோம். இதே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 2015ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பை எலெக்ஷன் என்னாங்க அவங்க நிற்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 1,50,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. மக்கள் எல்லாம் பெருவாரியான வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வதாங்க. என்னென்ன அடிப்படைனா, சரி நம்ம தொகுதிக்கு பல்வேறு நலத்திட்டங்களை முதல்வரே இங்க நிக்கிறாங்களே, அப்போ அந்த ஒரு அடிப்படையில தான் அவங்க வந்து அவ்வளவு சாதாரணமா வழக்கமா ஒரு முதல்வரே வந்தாங்கன்னாவே ரோடு போடுறாங்க, அவங்களே இங்க நின்னுட்டாங்கன்னா என்ன அப்படின்னு எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர்களே 2016 பொது தேர்தலில் நிற்கின்ற பொழுது சொற்ப ஓட்டில் 39,000 ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார். 1,50,000 வெற்றி பெற்று ஜெயலலிதா அம்மையார் ஒரு 39,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கின்றார் என்று சொன்னால் அவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் அங்கே நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் பொருள். அங்கே அன்றாட தண்ணீர் பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, அதாவது 6 மணிக்கு தண்ணி வரணும்னா 6லேருந்து 7 மணிக்கு தண்ணி வரணும்னா தண்ணீரோடு சேர்ந்த சாக்கடையும் கலந்து வருகின்றது. இது அவருடைய ஜீவாதார பிரச்சனை. அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க குண்டும் குழியுமான ரோடு வசதிகள் வந்து அந்த அம்மா எங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் சிறப்பா இருந்தது. ஆனால் அதில் கட்டிங் ரோடு இருக்கு பாருங்க, உள்ளுக்கூற இருக்கின்ற ரோடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாக, அந்த சந்துக்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக கேவலமாக இருக்கிறது. இதுதான் அவருடைய பிரச்சனை. இன்னும் சொல்ல போனால் அந்த ஆர்கே நகரில் ஒரு லெவல் கிராஸ் இருக்கு, அதை பிரிட்ஜ் கட்டுறதா சொல்லியிருந்தாங்க கடந்த முறை 119 கோடி இப்போ சொல்லியிருக்காரு இல்லையா, அது அப்போவே சொன்னாங்க. அப்போ அதை நிறைவேற்றல, அதனால மக்கள் ரொம்பவும் கொதிப்படைந்து இருக்கின்றாங்க. அப்புறம் குப்பைகள், அங்கே வந்து குப்பைகள் அங்கே தான் கொட்டப்பட்டு அது வந்து ஃபயர் பண்ணி அதிலிருந்து வரும் புகை வந்து நுரையீரலை பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று அங்கே இருக்கின்ற மக்கள் சொல்லுகின்றார்கள். அப்பேர் குற்றச்சாட்டுகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அதிலும் ஆளுங்கட்சி 2 பிரிவாக நின்று இன்றைய தினம் போட்டியை சந்திக்கின்றார்கள். நான் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், நீங்கள் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது 2 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தீர்களே, நீங்கள் சொன்ன நலத்திட்டங்களை, நீங்கள் சொன்ன அந்தந்த அதாவது ஒரு முதல்வருடைய தொகுதியிலே என்ன மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்தீர்கள்? இப்பொழுது சொல்லீர்கள், மீண்டும் சொல்லுகின்றார்கள் நாங்கள் இதையெல்லாம் மறுபடியும் கொண்டு. அப்ப நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள், அப்போ நீங்கள் எல்லாம் கொண்டு வந்தீர்களா? குடிநீர் பிரச்சனையை போக்கினீர்களா? அம்மையார் குறிப்பிட்டதை போல கடல் நீரிலே கச்சா நீரை அங்கே கலக்கின்ற பொழுது அது அங்கே இருக்கின்ற பெருவாரியான மக்கள் குடிநீரிலே பாதிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக மீனவர் மக்கள் அங்கே அதிகமாக வாழ்கின்றவர்கள், அவர்களுக்கு நீராதாரமும் அல்லது அவர்களுடைய வசதிகளும் அங்கே செய்யப்படவில்லை. இப்போதான் சொல்றாங்க நாங்கள் வீடு கட்டி தருவோம், பட்டா கொடுப்போம். அதுவும் ஒரு பட்டணத்தில் வாழ்கின்றவர்கள் பட்டா கொடுப்போம் என்று சொல்லுவது வியப்பாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. எப்பொழுதே கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா? உங்க ஆட்சி காலத்திலும் கொடுத்திருக்கணும். இல்லை, யாராக இருந்தால் நான் வந்து சொல்லுவது இந்த 7 ஆண்டு காலத்திலே 5 ஆண்டு காலத்திலே இவர்கள் செய்த ஆட்சியிலே அவர்கள் திருப்தி அடையவில்லை என்பதுதான். ஆனால் என்னன்னா இங்க ஒரு 2 தேர்தல்களுக்கு முன்னால வந்து நீங்க தான் அங்க இருந்திருக்கீங்க. அப்ப உங்க இடத்தை தக்க வைக்கிறதுக்கான வேலைகளை நீங்க செய்யல. இல்ல, அதிகமாக ஏடிஎம்கே தான் 7 முறை ஏடிஎம்கே தான் நீங்களும் இருந்தீங்க. நாங்க வந்து இடையிலே தான் இருந்தோம். இடையிலே தான் வந்து நாங்க அதாவது நம்ம இடையிலே இருந்தாலும் கூட அந்த இடத்தை நீங்க தக்க தொகுதி வந்து கண்டினியூஸா வந்து ஏடிஎம்கே தான் இருந்தாங்க. இருந்தாலும் கூட அப்ப அவங்க தான் அதை பெற்று நிறைவேற்றி இருக்கணும். இல்ல, நான் என்ன சொல்றேன், 2 முறை என்பது 10 ஆண்டு காலகட்டம். அந்த 10 ஆண்டு காலகட்டத்துல இவர்களுடைய வேலை என்ன என்று ஒரு அடிப்படையா ஒரு கேள்வி வைக்க வேண்டி இருக்கிறது. எல்லா கட்சிகளையும் நம்ம கேள்விக்குள்ள வைக்க வேண்டி இருக்கிறது. இன்னும் ஒரு வெள்ளம் வந்தப்போ அதிகமா பாதிக்கப்பட்ட தொகுதி முதல்வர் தொகுதி.
அந்த அம்மா போய் பார்க்கல, வாட்ஸ்அப்ல அழுதாங்க, அது வேற விஷயம். ஆனால் உள்ள போய் மக்கள் மிகப்பெரிய அளவு தன்னுடைய சொத்தையும் உடைமைகளையும் இழந்தாங்க இந்த வெள்ளப்பெருக்குல. இன்னும் அதுல இருந்து இதெல்லாம் மீளவே அவங்க வந்து இல்ல. பாடப்பகுத்தணும். இந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். அதாவது 15ஆம் ஆண்டுல வந்து 6/5 அன்னைக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்துல வந்து அவங்க சொல்றாங்க, வடிகால் அமைக்கப்படும், நிச்சயமாக வெள்ளத்தினுடைய வடிகால் அமைக்கப்படும்னு உறுதியேற்று அதை வந்து சொன்னாங்க. அதை நிறைவேற்றிருக்கிறோமா? இல்லை. ரெண்டாவது, அம்மா பேங்கிங் கார்டு அப்படின்னு ஒன்று நான் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை நிறைவேற்றிருக்கீங்களா? இல்லை. 1 லிட்டர் பால் 25 ரூபாய்க்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாங்க. கொடுத்தீங்களா? இல்லை. அப்படி இல்லாத நீங்க புதுசா ஒரு அறிக்கையை வந்து கொடுக்குறீங்க. அப்போ அம்மா கொடுத்த அறிக்கையை தாண்டி உங்களுடைய அறிக்கையை வரணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது அம்மா அறிக்கை வந்து அப்படியே மறைஞ்சு போகணும்னு நினைக்கிறீங்களா? அவங்கள மாதிரி இல்லை, அதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். ஆளுகின்ற அரசு ஆளுகின்ற பொழுது, அதே மாதிரி தேர்தல் அறிக்கைகள் கொடுக்கின்ற பொழுது அந்த அறிக்கையிலே கொடுத்த அனைத்து விஷயங்களும் செய்வதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. அதில் செய்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கேள்வியாக கேட்கறது இல்லை. மக்களுடைய நிலையை நீங்கள் எதெல்லாம் அவங்க அங்கே செஞ்சுருக்காங்களோ அதை நீங்கள் யாரும் பார்க்குறதே இல்லை. எதை செய்யாமல் விட்டுருக்குறாங்களோ அதைத்தான் கேள்வியாக நீங்கள் கேட்டிருக்கீங்க. தயவுசெய்து திரு ஷேக் தாவூத் ஐயா அவர்களே, நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். செய்த காரியங்கள் அந்த பெருமையை மீண்டும் மீண்டும் பெருமைப்படுத்திக் கொள்வது ஒரு சாதாரண எளிய மனிதனின் கடமையாக இருக்க முடியாது. செய்ய தவறியவைகளை அரசு செய்ய வேண்டும் என்று சொல்லுவதுதான் அந்த எளிய மனிதனுடைய விளிம்பு நிலை மக்களுடைய கடமையாக ஒண்ணுமில்ல. வடிகால் அமைக்கப்படும்னு அதை தான் உறுதிட்டு, நான் தேதியும் கரெக்டா சொல்றேன், 6ஆம் தேதி 5ஆம் மாதம் 2015 அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துல அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க, இது வந்து கண்டிப்பா அமைக்கப்படும் சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமைக்கிறதுக்கான ஒரு வழிவகை செஞ்சிருக்காங்களா? அதுக்கான ஒரு விஷயம் எதனா இருக்கா இதுல? இல்லை, அதாவது நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை முழுவதுக்குமான செயல்பாடு அது நடந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள செயல்பாடுகள் செய்கிறாங்க, செய்யாமல் இல்லை. அதே போல் பால் விலைகள் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றங்கள் இருக்குது, அதை செய்கிறாங்க. அம்மா சொன்னது என்னென்ன அந்த தொகுதிக்கு சொல்லி இருக்கிறாங்களோ அந்த திட்டங்கள் அங்கே நிறைவேற்றப்படும். நான் தான் உங்களுக்கு சொன்னேன், 9 கோடி சில்லறையில் உங்களுக்கு வந்து அங்கே ஆர்ட் காலேஜ் கட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி உடற்பயிற்சி கூடம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. 77 தார் ரோடுகள் போட்டிருக்கு, 99 சிமெண்ட் ரோடுகள் போடப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாமே அதே மாதிரி மகளிர்களுக்கு செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செய்து கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி தான் இப்ப இந்த அறிக்கையும் தொடர்ச்சியாக அதை கொடுக்குறாங்க. ஆர்கே நகர் தொகுதியில் அம்மா சார்பில் 57,000 பேருக்கு வீடுகள் அதே மாதிரி கட்டித்தரப்படும். மீனவர்களுக்காக ஒரு சின்ன விஷயம்தான் இதெல்லாம். தார் சாலைகள், உடற்பயிற்சி கூடம், இதெல்லாம் இது வந்து ஒரு 3ஆம் 4ஆம்கான தேவைகள் இதெல்லாம் வந்து. ஆனால் அதை விட அடிப்படை தேவை என்பது இயற்கையால் பாதிக்கப்படும் பொழுது மிக மிக அல்லல் படுகின்ற விடயமாகத்தான் இந்த வடிகால் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதை தான் வந்து அவங்க மையப்படுத்துறாங்க. அதை வந்து முன்னாள் அமைச்சர் அவங்க வந்து முதலமைச்சர் அவர்கள் இதை தான் செய்யக்கூடிய, அதாவது வந்து அது செய்யக்கூடிய திட்டம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு, அது செயல்பாட்டில் இருக்கு. அதனாலதான் இந்த அறிக்கையில் அது சொல்லப்படலை. நீங்க அதை புரியணும். அந்த திட்டம் என்பது வடிகால் அமைப்பு சென்னை முழுவதுக்கும், ஒன்லி நீங்க ஆர்கே நகர் தொகுதிக்கு மாத்திரம் இல்ல, சென்னை முழுவதுக்கும் வடிகால் திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு அதற்கான செயல்பாடுகள் செயல்பாட்டுல இருக்கு. நீங்க வந்து ஐயா எப்ப போட்டாங்கன்றது நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அவங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சப்ப போடலங்க, எலெக்ஷன்ல நிக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே போட்டது. அப்போ ஆமா, நீங்க நான் அந்த தொகுதியில நேரடியா போய் பார்த்ததுனால நான் சொல்றேன். நான் நேத்து வரைக்கும் அதுதானே அந்த ரோடு போடும்போது நாங்க அத பேசிட்டோம், தெருவா போயிட்டு வந்திருக்கேன். விமர்சனமா ஆனா நீங்க சொல்ற அளவுக்கு அந்த மோசமாக ஏன்னா நேத்து ஒவ்வொரு தெருவா போய் வாக்கு சேகரிக்கிறேன், நடந்தும் போறேன், ஆட்டோவிலையும் போறேன். சின்ன தெருவா இருந்தா ஆட்டோல போறோம், இன்னுமே முடியாத தெருக்கெல்லாம் நடந்தும் போறோம். ஒரு நாள் பயணிக்கிறீங்க. இல்ல நீங்க இல்ல நீங்க அதாவது தவறாக சொல்றீங்க. அப்படின்னா உங்க ஏன்னு கேட்டா நாங்க போகும்போது இதெல்லாம் பாக்குறோம். அங்க நிலைகள் எப்படி இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. நான் சின்ன வயசுல எங்களுக்கு வீடு அங்கே இருந்திருக்கு. எனக்கு 40 வருஷங்களுக்கு முன்னால் நான் சொல்றேன், அந்த ஏரியாவெல்லாம் காலியாக கிடந்தது, தண்ணியாக கிடந்த ஏரியா. இப்ப பெரிய பெரிய மாட மாளிகைகள் அங்கே வந்திருக்கு, பிளாட் ஹவுஸ் வந்து. நானே பார்த்துட்டு ஆச்சரியப்படுறேன். நேத்து வந்து ஆர்கே நகர் வந்து நான் சின்ன பிள்ளையில 7 வயசு 8 வயசு 9 வயசுல இருக்கும்போது இல்லையே அப்படின்னு. அதனால நீங்க வந்து ரொம்ப கெட்டு போயிருக்க மாதிரி நீங்க அங்க ஒண்ணும் சொல்ல வேணாம். நல்ல முன்னேற்றம் செயல்பாடுகள் இருக்கு. அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். அதாவது உண்மையிலே
எந்த ஒரு தொலைக்காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி மக்களுக்கான பிரச்சனைகளை மக்களை மையப்படுத்தி அவர் விளிம்பு நிலை மக்களை வந்து ஏற்ற நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று போராடுகின்ற அல்லது போராடி கொண்டிருக்கின்ற போராட போகின்ற உங்களது கட்சி மக்கள் அதிகார ஆட்சிக்கு வருவதற்கான பெரிய போராட வேண்டியதா இருக்குது. மக்கள் நில கூட்டு இயக்கம் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு 5 பேரை சேர்த்துக்கிறீங்க, 6 பேரை சேர்த்துக்கிறீங்க, எல்லாம் சேர்த்துட்டு வந்து நின்னா கூட மக்கள் அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு பெரிய ஒரு பிரயத்தனமே செய்ய வேண்டியது. அதுதான் சூழலும் கூட. நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் கோளாறுன்னு சொல்ல முடியாது. சமூகம் எப்படி மடைமாற்றப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் ஓட்டுக்கு காசு வாங்காத ஒரு சூழல்ல மிக தெளிவாக தன்னையே கரைத்து கொள்ளுகிற தலைவர்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம். இன்றைக்கு தமிழகம் எப்படி ஒரு களச்சூழலுக்கு மாறி இருக்கிறது என்றால் அதிகாரம் இருக்கும், 2வது பணபலம் இருக்கணும். நீங்க ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தணும்னாலே இங்க இருக்கிற அத்தனை கட்சிகளும் காசு எவ்வளவு வச்சிருக்கான், செலவழிக்க முடியுமா என்பதை பார்த்து நிறுத்துகிறார்கள். நம்ம ஒரு கவனத்தை நம்ம வச்சுக்கணும். அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இளைஞர்கள் என்று சொன்னாலே இவர்கள் வந்து விளையாடுவார்கள், இவர்கள் வந்து விளையாட்டு பசங்க, ஜாலியா இருப்பானுங்க, பைக்ல போவாங்க, அப்படி பண்ணுவானுங்க, இப்படி பண்ணுவானுங்க, ஒரு மனநிலையில இருந்தாங்க எல்லா அரசியல் கட்சிகளும். ஆனால் அதை உடைச்செறிஞ்சாங்க. இளைஞர் சமுதாயம் என்பது, மாணவர் சமுதாயம் என்பது உடைச்செறிஞ்சாங்க. அதாவது நாங்கள் தமிழ் மாணவர்கள், தமிழ்நாட்டின் உயிரானவர்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கொண்டு வந்தாங்க. அப்படி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற சிந்தையில் ஒவ்வொரு மக்களுக்கும் இருக்கும் பொழுது மாற்றமே தனது வழிகோலாக, மாற்றமே ஒரு எண்ணமாக, கொள்கையாக இருக்கின்ற உங்களை மக்கள் வந்து இன்னும் ஏன் இல்ல, நாம ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே இளைஞர்கள் ஒன்று திரண்டு விட்டார்கள் என்பதற்காக அது மிகப்பெரிய மாற்றமாக நாளா கருதவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த போராட்டம் கூட அரசியலற்ற போராட்டமாக முடிந்து போனது. அந்த போராட்டம் ஒரு அரசியலற்ற போராட்டமா முடிஞ்சு. நான் அதை மிகப்பெரிய அளவுல கவனமா பேசுறேன். நீங்க எப்படி ஒரு அண்ணா ஹசாரே பின்னாடி பல லட்சம் பேர் திரண்டுட்டு கடைசியில் 500 பேர் கூட இல்லாத நீர்த்து போன கூட்டமாக அது முடிந்ததோ அதை போல கூட்டமாகத்தான் இது டெவலப் ஆனது. இன்னும் சொல்ல போனா இல்ல, அந்த போராட்டத்திற்குள்ளான அவர்கள் அரசியலாக சில ஸ்டாண்ட்ஸ் முன்னெடுக்க முடியல. அவர்கள் ஒற்றை கருத்தை முன் வச்சுட்டு பேசிட்டே இருந்தாங்க. அந்த ஸ்டாண்ட கூட மறைமுகமா நம்ம தான் அங்க இருக்கிற போராளிகளோடு சேர்ந்து திணிக்க வேண்டி இருந்தது என்கிற கள நிலவரத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது. நம்ம யதார்த்தமான சூழலை பார்க்கணும். ஒன்னும் வெடிச்சு செதறானா இன்னைக்கு டெல்லியில போய் அரை நிர்வாணமாக போராடி கொண்டிருக்கிற இந்திய தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக ஏன் இந்த கூட்டம் தெரிச்சு வெளியே வரல என்கிற அடிப்படை கேள்வி நான் வைக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக இன்றைக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம். அன்றைக்கும் இன்றைக்கும் கூட யாருமே ஒரு கருத்து பதிவை கூட முகநூல்களில் பார்க்க முடியல. இது குறித்து ஒரு கோபத்தோட ஒரு பதிவு கூட பார்க்க முடியல. திடீர்னு இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் 2 விஷயம் நடந்திருக்கு. ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னொரு 100 பேர் சேர்ந்து பசுமை தாயகம் என்று பசுமை தமிழ்நாடு என்கிற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இது 2 தவிர பெருசா ஒண்ணு வளர்ந்ததா நான் பார்க்கவே இல்லை. ஏன்னா தெளிவாக நான் ஒரு கட்சின்னு ஒன்று புதிதாக ஆரம்பிச்சு அவங்களும் ஆர்கே நகர் தொகுதியில் கிளம்புறீங்க. யாருங்க? இளைஞர் அதுதான் இளைஞர்கள் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு போனாங்க. அவங்களோட இதுதான் காணாம போச்சு. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணான்ட்டு அவங்கள வந்து தூக்கி வீசப்பட்டதும் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டதும் போன்ற வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. அவங்க எங்க எல்லாமே இருக்குன்னு செக் பண்ணி தாங்க சைன் பண்ணி நீங்க எங்களுக்கு ரசீது கொடுத்துருக்கீங்க, அப்புறம் என்ன நடுவுல ஒரு பக்கத்தை காணா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எந்த பதிலும் வரல என்கிற யதார்த்தமும் எங்களுக்கு தெரியும். நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, இங்க இருக்கிற களச்சூழல் சாதி சார்ந்தும் மதம் சார்ந்தும், நீங்க இதே ஏடிஎம்கேல அம்மா அவர்கள் 40 வன்னியர் கேண்டிடேட்டை வட மாவட்டங்கள்ல நிறுத்துறாங்க போன தேர்தல. அப்ப சாதி சார்ந்தும் மதம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் அல்லது காசு சார்ந்தும் தான் மக்கள் இன்றைக்கு பொலிட்டிக்கலா பாக்குறாங்க. இல்ல இது சாராத மக்களா இருக்கிறாங்களா? அவங்க சொல்ல நம்ம கையில என்னப்பா இருக்கு, காசை வாங்கிட்டு ஓட்ட போட வேண்டியதா, இல்லைன்னா காசை வாங்கி வச்சுட்டு ஓட்டை நம்ம யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு போட வேண்டியதா என்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அதான் தொடக்கத்திலே சொன்னேன், இன்றைக்கு ஓட்டு போடுகிறவர்களை எல்லாம் பார்வையாளர்களாக வைத்திருக்கிறோம், பங்கேற்பாளர்களா வைக்கல. இங்க பங்கேற்பவர்கள் பெருமுதலாளிகளாக இருக்கிறார்கள். இந்த 2க்குமான போட்டிக்கான வேறுபாடு எங்களுக்கு வேணும். உண்மைதான். அதாவது தியரிட்டிக்கலா ரொம்ப அந்த லாஜிக்கலா நம்ம பேசுறோம். உண்மையிலே அது வந்து நீங்க இயல்பாக நாங்க களத்துல இருக்கிறனால சொல்றோம். இல்ல உண்மைதான். 10,000 போராட்டங்கள். கேள்வி கூட அதுதான் என்னோட கேள்வி. களத்துல இருக்கிறீங்க, தியரிட்டிக்கலா பேசுறீங்க, எதிர்கால பொருளாதாரம் வந்து இப்படியெல்லாம் இருக்கணும்னு இருக்கீங்க, பொது உடைமை சமுதாயம் வேணும்னு சொல்றீங்க, மக்கள் எல்லாமே வந்து இப்படியெல்லாம் வரணும்ன்றீங்க, எல்லாம் கரெக்ட் தான். டிக் 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 டிக். ஆனா ஊழல் இல்லாம இருக்கீங்க, இவ்வளவோ இல்லாம இருந்தும் மக்கள் சமூகம் ஏன் அப்படின்னு போது குறை எங்க பக்கம் இல்லன்றதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்.
அப்ப சமூகம் சார்ந்து நம்ம என்ன மாற்றுதலை குறை வந்து மக்கள் கிட்ட இருக்கு, மாறுதலை உண்டாக்க வேண்டிய தேவை இருக்கு. அது நான் உட்பட செய்ய வேண்டி இருக்கு. இந்த சமூகம் ஒரு கண்ணோட்டத்துல வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கு, அந்த கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. இவங்க சொல்லுவதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஆனாலும் கூட மக்கள் வந்து மனநிலை வந்து அந்த மாதிரி என்னதான் பேசினாலும் பேசிட்டாங்க, எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்க இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு உங்க ஸ்டாண்ட் நீங்க இருக்கீங்க. வியாபாரமாக தான் இருக்கு இன்னைக்கு வந்து ஒத்துக்கிறீங்க இல்ல பொதுவாக நான் வந்து ஒத்துக்கிறீங்கன்னா நான் ஒரு கோடி கொடுத்தாதான் நிக்க வைக்கிறீங்க, அப்புறம் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல நான் ஒரு கட்சி சார்பில் சொல்ல பொதுவான கருத்து அவங்க சொன்னதை திருப்பி சொல்றேன். அப்படிலாம் இருக்கின்ற போது இவங்க நேஷனல் பார்ட்டின்னு சொல்றாங்க. இவங்க நேஷனல் பார்ட்டி கடந்த முறை வந்து ஜெயலலிதா அம்மா எழுத்து நின்று 9,000 ஓட்டு தான் வாங்கினாங்க. அப்போது இவங்களுக்கு வந்து வேலிடிட்டி இல்லை. அதாவது மக்கள் குறைகளை எப்பொழுதோ ஒரு காலகட்டத்திலே எதற்காகவோ பின்னால் இருந்து போராடுகின்றவர்களாக இருக்கின்றார்களே தவிர்த்து எல்லா நிலைப்பாடிலும் அவர்கள் போராடுகின்றவர்களாக இல்லை. இப்போ நான் கேட்குறேன், ஒன்றுமில்லை, ஒரு மையத்தில் வந்து மிக பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்குது. இங்கேயும் வந்து தமிழகத்திலையும் வந்து பாரம்பரிய கட்சியாக இருக்கிறது, எல்லாமே வந்து பலத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை வந்து மையப்படுத்தி பேசுகின்ற, மிக அதிகமாக பேசுகின்ற, அந்த தேவை போது பேசுகின்ற அல்ல, தேவைப்படும் போது பேசுகின்ற, எது நான் சொல்லுவது உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்க பேச, மக்களுக்கு தேவைப்படும் போது பேசுவது இல்லையே, அதனால தான் இன்றைக்கு நீங்க தள்ளி இருக்கிறீங்களோ ஒரு கேள்வி இருக்கா? நீங்க இன்னைக்கு குடிநீர் பிரச்சனையை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா 2015 அவங்க வந்து 2 கோதாவரியும் கிருஷ்ணாவரியும் ஒன்றிணைந்து ஒரே வருஷத்துல பண்ணாங்க. அதை போல ஆற்றல் மிக்க முதல்வர்கள் இங்கே இல்லை 2011 இருந்து. அப்போது அந்த இப்போ ஒரு வேகமாக ஒரே வருஷம், இப்போ பஞ்சம் எப்போ வந்தது சொல்கிறீங்க? ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் தான், அதிமுக ஆட்சியில் தான் அதிகமாக முதல்வர்கள் இல்லைன்றீங்க. அதாவது ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில் 2011க்கு பின்னால் அவங்க வந்து ஆட்சியில இருந்து தோய்வு தான் இருந்தது. அவங்க வந்து முன்னாடி ஒரு ஆற்றல் அவங்க வழக்குகள் தான் சந்தித்தார்களே தவிர நான் சொல்றேன், இதற்கு முன்னாடி ஒரு ஆற்றல் மிக்க முதல்வர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, உங்களுடைய பாணியில் உங்க ஆற்றல் மிக்க முதல்வர் இருக்கிறாருன்னா அந்த ஆற்றல் மிக்க முதல்வரை ஏன் மக்கள் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டாங்க? இல்லை, இடையில சில சரகுகள், சில சறுக்குகள், சில வந்து லஞ்ச ஊழல்கள், சில வந்து அதில் ஏற்படுகின்ற, இல்லை நாங்கள் ஒத்துக்கல, அவங்க வந்து ஏற்படுகின்ற அந்த காலகட்டங்களிலே பணப்பட்டுவாடா செய்கின்ற பொழுது எங்களால் அதை சமாளிக்க முடியாத சூழ்நிலையிலே நாங்கள் தோற்றுவிட்டோம். அதில் இல்லை என்று சொல்லவில்லை. ஏனென்றால் பணம் பட்டுவாடா மட்டுமே. இப்ப கூட பாருங்க, ஜனநாயகமா பணநாயகமா என்பது கேள்வியாக தான் இருக்கிறது. நீங்க பண விநியோகம் செய்யப்படுகிறதா இல்லையா? இது தேர்தல் கமிஷனுக்கு தெரியுமா தெரியாதா? நாங்க கூட இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதாவது 2 கட்சிகளும் அதிமுக 2 பிரிவுகளுமே பணப்பட்டுவாடா செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற கட்சிகளுமே, ஆமா 2 கட்சிகள்ல 2 பிரிவுகள் அதிமுகவிலே, அது பன்னீர்செல்வம் ஆக இருந்தாலும் அல்லது சசிகலா குரூப்பாக இருந்தாலும், இவங்க 2 பேருமே இன்றைய தினம் பணப்பட்டுவாடா மூளைக்கு மூளை பட்டுவாடா செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. அதை வாங்கி கொண்டுதான் இருக்கு. ஏனென்றால் நீங்க அங்க வாழ்கின்ற மக்கள், அதிலும் குறிப்பாக ஆர்கே நீங்கள் குறிப்பிட்டீர்களே, அங்கே வாழ்கின்ற மக்கள் வந்து அதாவது எளிமையானவர்கள், வறுமையிலே வாழுகின்ற சாதாரண தொழிலாளிகள்லாம் அதிகமாக வாழுகின்றவர்கள். கிட்டத்தட்ட 25 விழுக்காடு பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் 20 விழுக்காடும், வறுமையின் கோட்டின் கீழே 15 விழுக்காடும், 25 விழுக்காடு இன்றைய தினம் வேலை செய்தால்தான் அவர்களுக்கு கூலி என்ற நிலையில் இருக்கின்றவர்கள் அதிகமாக வாழ்கின்ற அவர்களை எல்லாம் இவங்க டார்கெட் வச்சுக்கிறாங்க. இதுதான் அடிப்படை. அப்போ அவங்களுடைய வீக்னஸை பயன்படுத்தி நீங்க என்னதான் கம்யூனிஸ்டும் இல்ல என்னதான் டிஎம்கே முயற்சி செய்தாலும் அவருடைய வீக்னஸை பயன்படுத்தி பணம் பட்டுவாடா செய்கின்ற பொழுது இதையும் மீறி அவர்கள் வாக்களிக்க மக்களை வந்து குறை சொல்ற மாதிரி தெரியுது. கண்டிப்பா யார் பணம் வாங்குவது? நான் கேட்கிறேன், பணம் கொடுப்பதும் தவறு, பணம் வாங்குவதும் தவறு. அதுக்கான சிந்தனைக்கு கொண்டு போறது யாரு தான்? நீங்க தானங்க. அப்படி எப்படி நீங்க கொடுத்தாதானே வாங்குறா, நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்றோம். அதை பிடிக்கணுமா இல்லையா? தேர்தல் கமிஷனுடைய வேலை இல்லையா? அது ஏன் பண்றாங்களா? தேர்தல் கமிஷன் வந்து கண்டுபிடிச்சு மக்கள் வாங்குறதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் இருக்குங்க. மக்கள் வந்து இந்த காசை வாங்கி வீடெல்லாம் கட்ட போறது கிடையாது. வெறும் 2000 5000 கொடுக்கறது அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காசே கிடையாது. ஆனா என்ன மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க, என்னால பங்களிப்பு செய்ய முடியாது, இந்த தேர்தல்ல நான் ஒரு கேண்டிடேட்டா நிக்கவே முடியாது என்று அவங்க முடிவே பண்ணியாச்சு. அதனாலதான் தேர்தலை ஒரு கோலாகலமான விழாவை பார்த்து லாங் ஷாட்ல நின்று வேடிக்கை பார்க்கறாங்க. என்றைக்கு மக்கள் நானும் பங்கெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலை கட்சிகள் உருவாக்குகிறதோ அன்றைக்கு தான் நேர்மையான அரசியலை நாம் சந்திக்க முடியும். சாமானிய மக்கள் என்ன சொல்றாங்க, நாமெல்லாம் போய் கட்சியில நிக்க முடியுமா, நாமெல்லாம் எலெக்ஷன்ல நிக்க முடியுமா? இன்னைக்கு நாங்க நிறுத்திக்கிற லோகநாதன் யார்? அவரு
மீனவ மக்களினுடைய பிரதிநிதி. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் சென்னை மாவட்டத்தினுடைய மீனவர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர். மீனவர்களோடு அடிப்படையில போராடி கொண்டு சிறைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு சாமானிய அந்த ஊர் மக்களுக்கு தெரியும், அதுல மீனவ மக்களுக்கு தெரியும். ஆனா நம்ம எந்த மாதிரியான அரசியல் அங்க முன்வைக்கிறோம் அப்படின்றத நாம தெளிவாவே முன்வைக்கிறோம். ஆனால் மக்களுக்கான அரசியல் என்ன என்பது தேர்தல்ல அவங்க போடுற வாக்குகளா இருக்கு. கடைசி நேரத்துல ஊடகங்கள் செய்கிற ஒரு போதனையும் சேர்ந்து அவர்களுக்கு ஒரு சூழலை புது தகவலை சொல்றீங்க. என்ன போதனை செய்யறாங்க? இல்ல, ஊடகங்கள் எல்லாம் பெரும்பாலும் முதலாளிகளுடைய கையில் இருக்கிற போது யார் வந்தால் நமக்கு இல்ல மக்கள் பார்த்துட்டு இருக்கறனால அந்த உண்மையை பேசுறோம். மக்கள் மேடை பொறுத்த வரைக்கும் இல்ல, நான் ஊடகங்கள்னு ஒட்டுமொத்தமா சொல்றேன் தமிழகத்துல. அதனால ராஜ்டிவி நீங்களாக சொல்ல முடியாது. நான் பொதுவா சொல்றேன். நான் பொதுவாக ஊடகங்கள் இயல்பா நீங்க பாருங்க. கடமையை செய்கிறார்கள் என்பது வேறு, அவங்க அந்த கடமையில என்ன செய்கிறார்கள் என்பது வேறு. நீங்க ஒரு பொலிட்டிக்கலா இருக்கிற ஊடகங்கள் கூட எடுக்கிற ஸ்டாண்ட கூட நம்ம ஒரு ஆளா கண்டுபிடிக்க முடியும். ஆனால் பொலிட்டிக்கலா இல்லாம நடுநிலையா இருக்கிற ஊடகங்கள் பெரும்பான்மையாக கருத்தை உருவாக்குற வேலையை செய்கிறார்களோ என்ற ஒரு ஐயப்பாட தொடர்ந்து நாங்க வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஐயப்பாட உருவாக்குனா திரு ஷேக் தாவூத் கிட்ட இந்த கேள்வி கேட்டே இருக்க மாட்டேன். வடிகால் அமைக்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாங்க. அதை நீங்க ஏன் செய்யல? அப்படி அவங்க அறிக்கை தப்பா அல்லது உங்க இது புதுசா ஏதாவது திணிக்கிறீங்களா அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன். நீங்க எல்லா ஊடகங்களையும் புனிதப்படுத்த வேண்டாம். சில ஊடகங்கள் நம்பிக்கையோடு மக்களை சந்திக்கிற ஊடகங்கள் இருக்கலாம். அந்த ஊடகங்கள் நாங்க மறக்கல. ஆனால் பெரும்பான்மையான ஊடகங்கள் நான் சொல்றேன். அதாவது சகோதரி பேசுனதும் சரி, நம்ம அருமை சகோதரர் மோகன் பேசுனதும் சரி, மக்கள் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மக்கள்கிட்ட பணம் வாங்கி தான் ஓட்டு போடுறாங்க. மக்கள் அதே மாதிரி ஜாதிய அடிப்படையில் இது இன்னைக்கு நேத்து ஸ்டார்ட் ஆகலையே நம்ம ஊர்ல. அதாவது நீங்க ஜனநாயகத்தை பத்தி இல்ல அபத்தமா நான் சொல்ல வரல. இல்ல நான் இது அபத்தமா சொல்ல வரல. ஜனநாயகம் அப்ப இது என்னமோ இன்னைக்கு நீங்க இத பேசுறீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி எவ்வளவு காலமாக கம்யூனிஸ்ட் எவ்வளவு காலமாக இந்தியாவில் இருக்காங்க, அது மாதிரி திமுக எவ்வளவு காலமாக தமிழகத்துல இருக்காங்க. அப்ப இவங்க திமுகல இருந்து ஜாதி பார்த்து ஆள நிப்பாட்டலையா? சரி, அது மாதிரி கம்யூனிஸ்ட்ல இப்ப நிப்பாட்டி இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த தகுதியை சேர்ந்தவங்க, அந்த தகுதியை தெரிஞ்சவங்க, பணபலம் உள்ளவங்க, பணம் இருந்தா தான் செய்ய முடியும், பணம் இருந்தா தான் போக முடியும்னா அப்ப தேர்தல் கமிஷன்ல இருந்து 27 லட்சம் எம்எல்ஏ செலவு பண்ணிக்கலாம்னு சொல்றாங்களே. ஏன் சொல்றாங்க? தேர்தல் கமிஷன்ல இருந்து அதெல்லாம் யாருமே செலவு பண்ண கூடாதுன்னு சொல்லி இருக்க வேண்டியதானே? தேர்தல் கமிஷன்ல இருந்து இல்ல 27 லட்சம் செலவு பண்ணி சாமானியன் இல்ல அருமை சகோதரி சொன்னது போல சாமானியன் எப்படி நிக்க முடியும்? எலெக்ஷன்ல நிக்க தான் முடியாது. ஏன்னா 27 லட்சம் வரைக்கும் நீங்க செலவு பண்ணணும்னா என்ன அர்த்தம்? 27 லட்சம் வரைக்கும் ஆமா அதான அர்த்தம். செலவு பண்ணுங்க, சட்டத்துல அதான வழிவகை பண்ணுங்க, எடுத்துக்கங்க. ஏங்க நான் கேக்குறேன், இல்ல இப்படி நீங்க எல்லாருமா பேசி இத குழப்பாதீங்க. எல்லாருமே பேசி குழப்பனீங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா இத நீங்க ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் கேக்குறது ஜனநாயக முறையில கேக்குறேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து ஏதோ வேற ஏதோ நடக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் பேச உண்மையை சொல்ல வரும்போது உங்க எல்லாரும் அதை மாத்துறீங்க. இப்ப ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றீங்க. ஊழலற்ற ஆட்சின்னு சொல்றவங்க யாரோ அவங்களுக்கெல்லாம் அந்த கட்சிகளுக்கெல்லாம் பெரிய பெரிய கட்டணம் இருக்கு, பல ஆயிரம் கோடி டெபாசிட்ல இருக்கு. அதே மாதிரி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லக்கூடியவங்க பிரதமரா வந்திருக்காரு, நான் டீ கடை வச்சிருந்தேன், டீ வித்தேங்கிறாரு. அவர் இவ்வளவு பெரிய எலெக்ஷனை எப்படி சந்திச்சிருக்க முடியும்? அதே மாதிரி ஊழலற்ற ஆட்சின்னு சொல்லக்கூடிய திமுகல இருக்கவங்க எத்தனையோ தடவை ஆட்சிக்கு வந்திருக்காங்க, பல ஆயிரம் கோடி அவங்க மேல இருக்கு. அப்ப இப்படி எல்லாரும் ஊழலற்ற ஆட்சி, ஜனநாயக ஆட்சின்னு நம்ம மேடைகள்லையும் ஊடகங்கள்லையும் பேசிவிட்டு எல்லா விஷயத்துக்கும் மக்களை பணம் வாங்கக்கூடியவர்களாக, ஏழைகளாக ரொம்பவும் அடித்தட்டில் வச்சிருக்கோம். அரசியலை சரியாக டெல்லியிலிருந்து தமிழகம் வரைக்கும் இதுவரையும் சரியாக யாரும் நடத்தல, முன்னேற்றத்துக்கான வழிபாடு செய்யலைங்கிறதாங்க உண்மை. அதன் இடையில உலண்டு கொண்டிருக்கிற மக்கள் இன்னைக்கு தேர்தல் வந்திருக்கு. அந்த தேர்தலில் எப்படி காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலையும் அதை போலதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுல குற்றச்சாட்டு கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஜெயிச்சவன் மாத்திரம் குற்றவாளி, நாங்க ஜெயிக்கவே இல்லை, நேர்மையான ஆளுங்க, அதே மாதிரி அவர் நாங்க முன்னால தாங்க ஜெயிச்சோம், இப்ப ஜெயிக்கல, நாங்க ரொம்ப நேர்மையா, இப்படி பேசினா இது என்னங்க நியாயம்? நம்ம தொடர்ந்து பேசுவோம். என்ன நியாயம்? உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் நான் வைக்கிறேன், தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்கள் மேடையில் நாம் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை இணைந்திருங்கள்.
மக்கள் மேடை தொடர்கிறது. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற கருப்பொருள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பற்றி. இந்த இடைத்தேர்தலிலே சசிகலா ஓபிஎஸ் அணியினர் பணத்தை வாரி இறைக்கின்றனர் என்று ஸ்டாலின் குற்றச்சாட்டு விடுக்கிறார். ஸ்டாலினுக்கு இப்போதே தோல்வி பயம் வந்துவிட்டதாக தினகரன் தெரிவிக்கிறார். கட்சியும் சின்னத்தையும் காப்பாற்ற முடியாதவர்கள் எப்படி நாட்டை காப்பாற்றப் போகிறார்கள் என்று ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதை மையப்பொருளாக வைத்துத்தான் இன்றைக்கு நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் திரு ஷேக் தாவூத் அவர்கள், திரு வழக்கறிஞர் மோகன் அவர்கள், முனைவர் சுந்தரவல்லி அவர்கள். தொடர்ந்து பேசுவோம். இடைவேளைக்கு முன்னால் ஒரு கேள்வியை நாம் வச்சோம். இந்த கேள்வி 2 கட்சிகளுக்குமே நான் வைக்கிறேன். இன்றைக்கு ஒரு நெருடலான நெகிழ்ச்சியான தமிழர்கள் நாம் தலை குனியக்கூடிய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது புதுதில்லியில். கடந்த 15 நாட்களாக அரை நிர்வாணத்தோடு பெரியம்மா, வயசானவங்க பெரியம்மா, அவங்க மாரளவு துணியை கட்டிக்கிட்டு இருந்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு அறிக்கையோ ஒரு ஏதோ ஒரு விஷயத்தையோ ஒரு அதிர்வை கூட நீங்கள் ஏற்படுத்தவில்லை அதிமுக. அதாவது வெறும் ஆர்கே நகர் தொகுதி என்று மட்டும் நாம் அதை பார்த்துவிட முடியாது. மக்கள் அனைவரும் அதை உற்று நோக்குகிறார்கள். மக்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் நல்லது செய்வாங்க, எல்லாமே தமிழ்நாடு முழுக்க நல்லது செய்வாங்க அப்படின்ற ஒரு பார்வை தான் பார்க்குறாங்க. நான் மனவேதனையோடு இதை நான் கேட்கிறேன். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதற்கான ஒரு அதிர்வை நீங்கள் ஏன் ஏற்படுத்தலை? வெறும் நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். நாம் தக்க வச்சுக்கணும், நம்முடைய பதவியை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கெங்கேயோ மறைஞ்சி இருந்து பாதுகாத்து அதிலிருந்து தப்பிச்சு நம்ம இந்த ஆட்சியை பிடிக்கிறோம். ஆனால் எதிர்கால சந்ததியே வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய விவசாயிகள் அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன அதுக்கான, அதாவது நீங்கள் அவங்க கடன் தொகையை, அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, மத்திய அரசு மூலமாக பூராத்தையும் தள்ளுபடி பண்ணணும், எல்லா பேங்க் நேஷனலைஸ் பேங்க் எல்லாம் பண்ணணும். ஏன்னா நம்ம கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு சிறு குறு விவசாயிகளுக்கு உள்ளதை தள்ளுபடி மாநில அரசு பண்ணியிருக்காங்க. அவங்க மத்திய அரசும் அதை பண்ணணும், நேஷனலைஸ் பேங்க்கும் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஒரு கோரிக்கை. அதுபோக ஆறுகளை இணைப்பது, அதாவது அந்த நம்ம காவேரி சம்மந்தப்பட்டதை அந்த ட்ரிபுனல் அமைங்கிற ஒரு கோரிக்கையும் அவங்க வச்சுருக்காங்க. இது எல்லாமே அவங்க கேட்டிருக்க கோரிக்கைகள் அனைத்துமே மத்திய அரசு சம்மந்தப்பட்டது, மாநில அரசு சம்மந்தப்பட்டது இல்லை. முதல்ல அதில் நீங்கள் தெளிவாகணும். அதே நேரத்தில் மாநில அரசு இதை மத்திய அரசுக்கு பல முறை கடிதமாகவும் பல முறை கோரிக்கைகளாகவும் பல முறை மறைந்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது கூட, அவங்க மோடி அவர்கள் இல்லத்தில் சந்தித்த போது கூட இதை எல்லாமே அவங்க அந்த குறிப்பில் எழுதி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் தமிழகத்துக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதையெல்லாம் தாண்டி பெரும் வறட்சி, ஒரு 140 ஆண்டுகளுக்கு அப்புறம் பெரும் வறட்சி, இப்போ மழையின்மையின் காரணமாக பெரும் வறட்சி, தண்ணி இல்லை, காவேரியில் தண்ணி வரலை, மற்ற மழையும் இல்லை. இப்ப இந்த காரணத்தினால ஓகே சார், அந்த சம்மரி எல்லாம் அதனாலதான் இவங்க இந்த போராட்டம். அப்ப இந்த போராட்டத்திற்கு என்ன அப்படிங்கும்போது மத்திய அரசு அவங்கள கூப்பிட்டு, நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டிலிருந்து போயிருக்காங்க இவங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன மாதிரியான ஒரு அறிக்கை அவர் விட்டிருக்கிறார்? அந்த மக்களுக்கான, அங்கே இருக்கிறவங்களுக்கான என்ன பண்ணியிருக்கிறார்? என்ன அதுக்கு ஏதாவது ஒரு தகவல் சொல்ல முடியுமா? ஒன்றும் இல்லை. இன்றைக்கி அப்புறம் ரெண்டாவது, இன்றைக்கி நீட் எக்ஸாம் வராது அப்படின்னு சொல்லி பாதி பேர் நீட் எக்ஸாம் எழுதலை. இந்த கல்வித்துறை இப்போது வராதுன்னு நினச்சிருந்து எழுதாமல் போயிட்டோம் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போது அவங்களுக்கான ஒரு என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கும் ஒரு ரெமெடி இல்லை. நான் முடிச்சிருந்தேன், அதுக்கும் ஒரு ரெமெடி இல்லை. ரெண்டாவது, நீர்நிலைகளை சீரமைக்கலை. மணல் கொள்ளை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. கழிவுப் பொருட்கள், தொடக்கத்தில் சுந்தரவல்லி அவர்கள் சொன்னது போல் கழிவுப் பொருட்களை இப்போ திருப்பூரில் சாய கழிவுகளை அங்கங்கே கொட்டி வச்சுட்டு அதை மண் மூடி வச்சிருக்கிறதா செய்தி ஊடகங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ அதற்கான விஷயங்களை நம்ம வெறும் ஆர்கே நகர் தொகுதியில் அப்படின்னு மட்டும், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் வெறும் நம்மளுக்கு மட்டும் செஞ்சால் போதும், இவங்களுக்கு நம்ம ஓட்டை போட்டுடலாம் அப்படின்னு யாரும் நினைக்கவே இல்லை. இந்த தமிழகத்துக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அதை தான் நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். அதாவது நீங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, தூர்வாடுறது, வடிகால் பணிகள், அதெல்லாம்
வருடா வருடம் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அந்த செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. மழையின்மையின் காரணமாக இப்ப தண்ணீர் இல்ல எங்கேயுமே. இப்ப தூர்வாரணும் இல்ல, அதுக்கான வேலைகள் வருடா வருடம் நடக்குது. அதாவது நீங்க வந்து புதுசா நீங்க இப்ப சொன்ன உடனே செய்யணுங்கிற அவசியமே அதுல இல்ல. இதுக்கு வந்து அந்த துறையில நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிடபிள்யூடி துறையில வருஷமான நிதிகள் ஒதுக்கப்படுது. வருஷம் தூர்வாடுற வேலைகள் ரெகுலர் நடக்குது. அதே மாதிரி மழை காலங்கள்ல வடிகால பூரா சுத்தப்படுறது. சென்னையிலையும் சரி மற்ற இடங்கள் இல்லாத இடங்களுக்கு புதுசா உற்பத்தி பண்றாங்க. இருக்கிற இடங்கள்ல அதை சுத்தப்படுத்துறாங்க. இந்த வேலைகள் நீங்க கண்கூடாக பார்த்திருப்பீங்க. ரோடுகள்ல எல்லாம் கூட எல்லா பக்கத்திலயும் மண் எடுத்து வெளியில போட்டிருப்பாங்க. நீங்க கார்கள்ல போகும்போதுல நடந்து மெட்ராஸ் சிட்டில இதே மாதிரி எல்லா ஊர்களையும் இந்த செயல்பாடுகள் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கும். இது உங்களுக்காக எனக்காக நம்ம இப்ப பேசுறது அல்ல. ஏன்னா இதுக்குன்னு ஒரு துறை இருக்கு. இதுக்கு ஒண்ணு பதில் இல்ல, அது துறை இருக்கு. அதாவது நம்மளா பேசிக்கிறது இல்ல. இதுக்காக கான்வர்சேஷன் இல்ல, நான் சொல்றதை கேளுங்க. நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு துறை இருக்கு. அந்த துறை மூலமாக நிதி ஒதுக்கப்படுது. அந்த நிதி மூலமாக இந்த செயல்பாடு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அந்த துறைகளே இல்லாம இருக்கா இல்ல நிதி ஒதுக்காம இருக்கா, எப்ப நிதி ஒதுக்கலைங்கிறதுக்கு நீங்க தனியா டிபேட் வைங்க, நம்ம பேசலாம். அதுதான் அரசு செயல்பாடுகள் இருக்கு. இல்ல, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, செயல்பாடுகள் இருக்கு. அப்ப அரசுடைய வேலைகள் செயல்பட்டு இருக்கு. 150 நாள் ஆகி இருக்கு. இப்ப 150 நாள் ஆகி இருக்கு. எல்லா பக்கமும் செயல்பட்டு இருக்கு. செயல்படாம இல்ல, செயல்பட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நீங்க முன் வச்சீங்க. விவசாயிகளுடைய போராட்டம், தமிழகத்தினுடைய விவசாயிகளுடைய போராட்டம். ஏன்னா அவங்க கடனை கட்டுறதுக்காக, என் கடனை காப்பாத்துக்குன்னு பிச்சை எடுக்கிறதுக்காக டெல்லியில போய் உட்காரல. நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் அவருடைய அறிக்கையில, தேர்தல் அறிக்கையில, இல்ல நாங்க கூட்டுறவு பேங்க்ல இருக்கிற கடனை மட்டும் தான் ரத்து பண்ணுவோம்னு கொடுக்கல. நான் அந்த அறிக்கையில நேஷனலைஸ் பேங்க் எப்பவுமே பண்ண முடியாது. ஏன்னா அது நமக்கு சம்பந்தப்பட்டது இல்ல. நீங்க அதுல தெளிவா இருங்க. இதற்கு முன்னாடி கோஆபரேட்டிவ் பேங்க்லாம் கொடுக்க முடியாது. இருக்கு, நேஷனலைஸ் பேங்க் பண்ண முடியாதுங்க. அது நம்ம பேங்க் இல்ல. ஆமா, அது வந்து மத்திய அரசு வங்கி, தமிழ்நாடு அரசு கிடையாது. வங்கியில கட்டுற கடனை இல்ல முடியாது கேட்டு நீங்க பெறலாம். அப்படி கொடுக்க மாட்டாங்க. அது செய்யல. அதான் இப்ப கேட்க சொல்றோம். ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். சொல்றேன் சார், விவசாயிகளை காப்பாத்துங்க, அவ்வளவுதான். நான் என்ன கேக்குறேன், ஒரு அரசினுடைய கடமை என்ன? மழை இல்ல, தண்ணி இல்லன்ற பேர்ல விவசாயிகளை காலி பண்றாங்க. நம்ம பெரியம்மா வந்து அவங்க வந்து அரை நிர்வாணமா இருக்காங்க. 39,000 கோடி கேட்டோம். 39,000 கோடிக்கு அவங்க வேலை கொடுக்குறான். 2,000 கோடி ஆல்ரெடி நம்ம 2,000 கோடி கொடுத்துட்டோம். தமிழ்நாட்டுல இருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்காக என் வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் சோறு தண்ணி இல்லாம ரோட்ல உட்கார்ந்து இருக்காங்க. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் ரெட்டை வேஷம் போடுறாங்க. இன்னைக்கு ஹைட்ரோ கார்பன் திட்ட கையெழுத்து போட்டாச்சு. நாங்கள் வரவிட மாட்டோம்னு எங்க கிட்ட சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எப்படி கையெழுத்து போட்டாங்க? இதுக்கு ஒரு அறிக்கை உண்டா? இது சம்பந்தமான ஒரு விளக்கமாவது மக்கள் கொடுத்தீர்களா? இன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க. அப்ப நாங்களாம் ஏமாளிகளா தமிழ்நாட்டுல இருக்குங்க? இங்க தாமிரபரணியுடைய தண்ணி ஒரே ஜீவநதி தமிழ்நாட்டுக்கு தாமிரபரணி மட்டும்தான். அந்த தண்ணியை இந்திரா லூயி பார்த்தா அடுத்த நாளே தண்ணியை சுரண்டலாம்னு சொல்லி நீங்க ஒரு அனுமதி கொடுக்குறீங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரோல் என்ன? எங்க இயற்கை வளங்களை காப்பாற்றுவதில்ல தமிழக அரசுடைய ரோல் முக்கியமானது. எங்களை காப்பாற்றணும். நாங்க சம்பாதிக்கிறோம், நாங்க வேலை செய்யறோம், கஞ்சி குடிக்கிறோம், அது வேற. அசாதாரண சூழ்நிலையிலே மக்களை பாதுகாக்கிற பெரும் பொறுப்பு அரசாங்க கையில இருக்கு. அப்ப மத்திய அரசாங்கம் இங்க கால் பதிக்கணும், இங்க ஓட்டு வங்கி இல்லைன்றதுக்காக எங்களை வதச்சி எடுத்து காலி பண்ண முயற்சி பண்றாங்க. உள்ள இருக்கிறவங்களாவது எங்களை காப்பாற்ற வேணாம்? அங்க போய் குளிர்ல மலையில நேற்று 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மரத்துல ஏறுறாங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு. இல்ல, மாநில அரசு முடிச்சிட்டு உண்மையிலே வருந்தத்தக்கது, வேதனைக்குரியது. அதுவும் வேறு எந்த ஸ்டேட்டில் போய் அவங்க போராடல, தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு விவசாயிகள் போராடுகின்றார்கள். இதுவரை வரலாறு இல்லை. 146 ஆண்டுகளுக்கு முன்னால் இது போன்ற வறட்சி ஏற்பட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட இந்தியாவிலே பார்க்கின்ற பொழுது மகாராஷ்டிரா தான் முதல் நிலையில் இருக்குது விவசாயிகள் தற்கொலை. 7வது இடத்தில் இருந்த விவசாயிகள் தற்கொலை தமிழ்நாடு 2வது இடத்திற்கு வந்திருக்கிறது, தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த அவல நிலைக்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 7,000 கோடி விவசாயிகளுடைய கடன் ரத்து செய்யப்பட்டது. இல்லை என்று சொல்ல முடியுமா? மத்திய அரசுடைய அனுமதி பெற்றுதான், ஆனால் பெற்று கொடுத்தோமா இல்லையா? அதை போல இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? 14 நாட்கள் அங்கே போராடுகின்றார்களே, இங்கு 50க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களே, அவர்கள் ஏதாவது ஆறுதல் சொல்லியது உண்டா? பாரத பிரதமரை சந்தித்தது உண்டா? இதை பற்றி பேசியது உண்டா? இங்கே நீராதாரமே இல்லை. விவசாயத்திற்கான நீராதாரம் இல்லை என்று சொன்னால் சட்டமன்றத்திலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்தது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பல இடங்களிலே பொதுக்கூட்டங்களை நடத்தி இதற்காக எதிர்ப்பலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று செயல் தலைவர் அவர்கள் ஒரு அறிக்கை எடுக்கின்றார்.
அதே செயல் தலைவர் இன்றைக்கு நமது தமிழ் இனம், தமிழ் சொந்தங்கள், தமிழ் பாட்டி, தமிழ் பெரியம்மா, தமிழ் தாத்தா எல்லாம் அங்கே வந்து அரை நிர்வாணத்தோடு செத்த பிணங்கள் போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த போராட்டத்தை போல நாம் இங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று செயல் தலைவர் ஏன் சொல்லல? இன்றைய தினம் போராட்டத்தில் கூட பாராளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு போராட்டத்திற்கு ஆறுதலாக இருப்போம், உங்கள் போராட்டத்துக்கு உறுதுணையாக இருப்போம், நாங்கள் நிதி அமைச்சரை சந்தித்து உங்கள் குறைகளை தீர்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். போயிருக்கிறார்கள், கனிமொழி போயிருக்கிறார்கள், எல்லாம் போயிருக்கிறார்கள். அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் சொல்வது போல உங்களது கட்சிக்கு ஏற்படுகின்ற களங்கத்தை தீர்க்கின்ற வகையிலே அங்கங்கு ஒரு போராட்ட வடிவத்தை கொடுக்கின்ற நீங்கள் இந்த தமிழ் சொந்தங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு, போராட்டம் நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டத்தில் போட்டிருக்காங்க. அவர்களுக்கு பக்கத்துணையாக இருந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லையா? இன்றைய தினம் கூட திருச்சி சிவா அவர்கள் ஆறுதல் கூறியிருக்கின்றார். ஆளுங்கட்சியா இருக்கின்றா மத்தியிலே நாங்கள் ஆளுங்கட்சி இருக்கின்றோம், மாநிலத்திலே நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்றோம். அழுத்தம் தான் பண்ண முடியும், ஆனால் நாங்கள் அதை அமல்படுத்த முடியாது. அமல்படுத்துகின்ற 2 பேரும் மத்தியிலே மாநில நாங்கள் இல்லை. அப்படி இருக்கின்ற மாநில அளவுல நிவாரணம் என்கிற ஒன்றை அறிவித்த போது நமக்கு பின்னாடி புயல் வந்து ஓஞ்சு போன கர்நாடகா போய் நிவாரணத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா அங்க கூட பாருங்க, கர்நாடகா ஓர வஞ்சகமாக மத்திய சர்க்கார் பிஜேபி தான் அங்க அரசியல் செய்கின்றார்கள். அவர்களுக்கு சாதகமாக தான் காவேரி வேளாண்மை அமைத்தது உண்டா? எத்தனை முறை முறையேற்றிருப்போம், எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோமே. காவேரி வேளாண்மை அமைத்தது உண்டா மத்திய அரசு? இப்பொழுது அமைத்தார்களா? இல்லையே. திரு மோகன், நான் சொல்ற அந்த மைய பொருளை நீங்க உங்களால் புரிஞ்சுக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். என்னுடைய வலியை உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். வலியின் காரணமாக தான் சொல்றோம் நாங்க. இல்ல, ஏன்னா நாளைக்கு எவ்வளவு அசிங்க பாருங்க, இன்னைக்கு எவ்வளவு கேவலம் பாருங்க, எவ்வளவு நம்முடைய மக்கள் வந்து அங்க பாதிக்கப்படுகின்றார்கள், அங்கே போய் போராடுகின்றார்கள். இவர்கள் என்ன வேடிக்கை பார்ப்பதற்கு ஆட்சியில் இருக்கின்றார்கள் என்று தான் நான் கேட்கின்றேன். சரி, திரு ஷேக் தாவூத் அவர்கிட்ட நான் மீண்டும் பழைய இடத்துக்கு தான் வரேன். அம்மா பேங்கிங் கார்டு ஒன்று நான் வந்து கொடுப்பேன். அந்த பேங்கிங் கார்டில் வந்து வாரத்துக்கு 10 முறை 10 ரூபாய் திருப்பி செலுத்தலாம், 1000 ரூபாய் கடன் பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து ஏன் அப்படின்னு சொன்னால், வழக்கமான அந்த சாதாரண மக்கள், அந்த ஆர்கே நகர் தொகுதியில் பூ வியாபாரம் செய்கிறவங்க, அவங்க கடை இட்லி வியாபாரம் பண்ணுறோம், நிறைய பேர் இட்லி கடை பூ, ஏன்னா நீங்கள் அங்கே வாழ்ந்துருக்கீங்கன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அவங்களுக்கெல்லாம் வந்து 1000 ரூபாய் கடை அப்படின்னு கொடுக்குறது. ஏன்னா அங்கே வந்து தண்டல் எல்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அதையும் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது அப்படிப்பட்டவங்களுக்கு பேங்கிங் கார்டு ஒன்று கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைவேற்றினீங்களா? இந்த காலகட்டம் வரை அம்மா அவர்கள் இருந்திருந்தா கண்டிப்பாக நிறைவேற்றி. ஏங்க, அவருடைய தொடர்ச்சி தானங்க. அவர் பேர் நீங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க, அவங்க படத்தை போட்டு தானே ஓட்டு கேக்குறீங்க. கண்டிப்பாக அந்த ஆட்சியில் கண்டிப்பாக அது நிறைவு பெறதுக்கு வரும். அவங்களுடைய செயல்பாடு இருக்கும். அவங்க சொன்னது எதையுமே செய்யாம விட மாட்டாங்க. கண்டிப்பாக அந்த செயல்பாடுக்கு வரும். இன்னொன்னு இல்ல, செயல்பாடுக்கும் வரும்னா கண்டிப்பா செயல்பாட்டுக்கு வரும், வராம இருக்காது. இல்ல இல்ல சொல்றதையே வந்து இல்ல, அதே மாதிரி இன்னொன்னு விவசாயிகளுக்கு கடன் 5000 கோடி நம்ம வந்து கொடுத்த தள்ளுபடி பண்ணியிருக்கோம். நீங்க அதை புரியணும். அதே மாதிரி இப்ப இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம். அதனாலதான் அதுல இவ்வளவு பெரிய பிரச்சனை. மாநில அரசு தலையிட்டு எந்த செயல்பாடு, இவங்க காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்றாங்க, அவங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி நேஷனலைஸ் பேங்க்ல இருக்க கடனையும் விட சொல்றாங்க. இப்படி அவங்க வச்சிருக்க கோரிக்கைகள் பூரா மத்திய அரசு சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள். மத்திய அரசு தான் அது காது கொடுத்து கேட்டு செயல்படணும். இங்க இருந்து போய் தமிழன் நம்ம அங்கே அழுதுகிட்டு இருக்கோம், இல்ல தமிழன் வந்து அங்கே நம்ம சொந்தங்கள் இங்க விவசாயிகள் இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொன்னா, இதை வந்து நீங்க அரசு மூலமாக செயல்படுத்துறதுக்கு என்னென்ன அவங்க முடியுமோ அதெல்லாம் செய்யறாங்க. முதல்வர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்காங்க, எல்லாமே பண்றாங்க, பிரைம் மினிஸ்டருக்கு சொல்றாங்க, எல்லாருக்குமே விஷயம் இருக்கு. ஆனால் யாரும் மத்தியில் இருக்கவங்க அதை செய்யறதுக்கு ரெடியா இல்லை. அது போக 69,000 கோடி நம்ம வந்து இந்த வறட்சி நிவாரணமாக கேட்டிருந்தோம். அவங்க கொடுத்தது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2000 சில்லற கோடி. ஆமா, 2000 சில்லற கோடி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி தமிழக அரசு கொடுத்துருக்கு. அதனால மத்திய அரசு பெரிய வஞ்சக சூழ்ச்சியோடு அது நடந்துகிட்டு இருக்கு. மத்திய அரசினுடைய நிலைக்கு அழுத்தம் வச்சு தான் நம்ம இதை செய்ய முடியும். அதற்கான காலகட்டங்கள் வரும்போது அதை கண்டிப்பாக செய்வாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆர்கே நகர் தேர்தலை மாத்திரம் மனசுல வச்சு எந்த செயல்பாடும் இல்லை.
அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆட்சியில் இருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆட்சி. தொடர்ந்து அது நடந்துகிட்டு இருக்கு. இந்த தேர்தலினால் எந்த மாற்றமும் ஆட்சிக்கு வரப்போறது இல்லை. நீங்க அதை தெளிவா புரியணும். அதனால ஆட்சிக்கு வரப்போறது இல்ல. அதனால அதை வந்து இருக்குது இல்ல இல்ல அதை நினைச்சு நம்ம வந்து இதுல அதாவது இதுக்காக நம்ம அதை செய்யறோம் அப்படின்னு இல்ல. இந்த பகுதியில இருக்க மக்களுக்கு ஏன்னா ஒரு ஒண்ணும் இல்ல, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், தனது உறுப்பினர்களை பலமாக பார்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் யார் இந்த கேள்வி இந்த கேள்வியினுடைய நோக்கமே தவறானது. அவங்க கட்சிக்காரங்க அவங்க நிப்பாட்டின தேர்தலில் ஜெயிச்ச எம்எல்ஏ அவங்க வந்து அவங்க சொல்லாதீங்க. ஆமா கொண்டு போதானே செய்வாங்க. அவங்க சொல்ல அதிமுகவை சார்ந்தவர்கள் சொல்லாதீங்க. அம்மா நீங்க வந்து தமிழ் மாநில முஸ்லிம் நிறுவன தலைவர். இதுவரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுலையும் எங்களுடைய கட்சி சார்பாக அப்படின்னு உங்க கட்சி சார்பாக எதையும் பேசுறது கிடையாது. அவங்களுக்கு அணி சொல்றேன். அப்ப அதை ஜெயிச்ச ஒரு அமைப்பு எங்க அமைப்பினுடைய அந்த கூட்டணியில் இருக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் அவர்களை பாதுகாப்ப வைப்பதும் ஆட்சியை நிறுவுவதும் அவர்களை எம்எல்ஏக்கு சீட்டு கொடுத்து நிப்பாட்டுவதும் பாராளுமன்றத்துக்கு நிப்பாட்டுவதும் அது எங்களுடைய செயல்பாடு. அதை நீங்க கொச்சைப்படுத்துவது போல பேச வேண்டாம். கூட்டிட்டு போனீங்க, அவங்களையும் சேர்த்து வச்சுட்டு அதை நீங்க அப்படி இல்லைங்க. அதை கேட்க வேண்டிய என்ன இருக்கு? அதாவது இதுக்கு காட்டின முனைப்பு அவங்களுடைய செயல் திட்டங்களுக்கு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கோம். எல்லா செயல்பாடுகளும் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்க சொல்றோம். அதற்கு மேலையும் அவர்களுடைய மரணத்திற்கு பின்பு அதிமுக என்கிற அரசாங்கம் செயலிழந்து போன நீர்த்து போன ஒரு அரசாங்கமா இருக்கு. அப்ப ஜெயலலிதா இருந்தப்ப நல்லா இருந்துச்சாலும் ஒரு கேள்வி கேட்க கூடாது. அவங்களாவது சில விஷயத்தை மத்திய அரசு எதிர்த்து நின்னாங்க. நீங்க வந்து நீட் தேர்வை எதிர்த்தாங்க, நீங்க நிப்பாட்டினாங்க. என்னது கூட வரக்கூடாது. ஜிஎஸ்டி மசோதாவை ஏத்து நின்னாங்க. அவங்க குற்றுயிரும் கொலையுமா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போதே இதையெல்லாம் ஆதரிச்சு கையெழுத்து போட்டு வெளியே வந்தாங்க. இன்னொன்னு கேட்கிறேன், 2008 ஜெயலலிதா அவர்கள் தொடுத்த கச்சத்தீவுக்கான அந்த இதுவே தள்ளுபடி பண்ணிட்டு உச்ச நீதிமன்றம் ஆள் இல்லைங்க, அவர் இறந்து போயிட்டாங்க, எனவே அந்த இதை நாங்க தள்ளுபடி பண்றோம். அதுக்கு ஒரு சிங்கிளான அறிக்கை கூட இந்த அரசாங்கம் விடல. நான் என்ன கேட்கிறேன், ஆள் இல்லைன்னா அவங்க சொந்த சொத்துக்கு அவங்க வந்து கேஸ் போட்டாங்க. அப்ப தொடர்ந்து நீங்க நடத்துறதுக்கான முனைப்பு காட்டியிருக்காங்க. அரசு அதை ஏத்துருக்கு, அரசோட இணைஞ்சிருக்காங்க, அரசோட இணைச்சிட்டாங்க. அந்த கேஸ பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். ரத்து பண்ணி இருக்காங்க என்பதுதான் இல்லங்கறதுனால அவங்க பேர்ல இருக்க அந்த இது பண்ணிருக்காங்க. அத ரத்து பண்றோம் நீங்க பாருங்க அப்படினு இருக்காங்க. இப்போ டிஎம்கே போட்ட கேஸ் மட்டும் தான் அதுல இருக்கு. இன்னொன்னு சொல்றீங்க, நீங்க மீனவர் பிரச்சனையா இருக்கட்டும், நிவாரணமா இருக்கட்டும், மானியங்களாக இருக்கட்டும், இந்த அரசு ஃபோர்ஸ் பண்ணி வாங்க மாட்டேங்குது. அது ஏன்னு எங்களுக்கு புரியவே இல்லை. ஏன் மத்திய அரசுக்கு இவ்வளவு பயமா பயப்படுறீங்களா? இல்ல மத்திய அரசு நோக்கி நீங்க என்ன முயற்சி பண்றீங்க? இங்க வந்து மீனவர்கள் அவங்க மட்டும் சுட்டுட்டு கழுத்துல சுட்டுட்டு இங்க இருக்கவங்க மேல பழிய போடுறாங்க மத்திய அரசாங்கம். நாம வேடிக்கை பாக்குறோம். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கையெழுத்து போட்டாச்சு, நாங்க வேடிக்கை பாக்குறோம். நீங்க வந்து தாமிரபரணியில தண்ணி எடுக்கிறோம், நாங்க வேடிக்கை பாக்குறோம். தாது மணலை அள்ளினாங்க ஒரு பக்கம், ஆத்து மணலை அள்ளினாங்க, 2 மணலை அள்ளி கொள்ளையடிக்கும் போது நாங்க வேடிக்கை பார்க்கிறோம். அப்ப வேடிக்கை பார்ப்பதற்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்? இன்னைக்கு காஞ்சிபுரத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிணவரையில அவ்வளவு சிக்கல், ஆம்புலன்ஸ் அனுப்பாம ஒரு பிள்ளை செத்து இருக்கு. இத்தனை பிரச்சனை தமிழ்நாட்டுல ஓடிட்டு இருக்கு. ஆர்கே நகர்ல போய் மினிஸ்டர்ஸ் எல்லாம் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்ன்றாங்க. என்ன மாதிரியா எங்களுக்கு புரிஞ்சுக்கிறது எங்களுக்கு தெரியல. நான் ஒரே ஒரு தேர்தல் என்பதை நீங்க மையப்படுத்தி கொண்டு இதுல வெற்றி என்பது உங்களுடைய பெருசா மாற்ற போறது மாதிரி நீங்க ஒரு சீனை காட்டுறதுக்கான எல்லாத்தையும் பாக்குறீங்க. சாமானிய மக்கள் நாங்கள் நொந்து வயிறு ரோட்ல அலைகிறோம். இல்ல பொதுவாகவே இடைத்தேர்தல் வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமாகும். ஏனென்றால் ஆளுங்கட்சி மறுபடியும் அவர்கள் ஆட்சியில் இருப்பதனால் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று மக்கள் கருதுவார்கள். அப்படிதான் வந்து இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றது உண்டு. ஆனால் இந்த பை எலெக்ஷன் அப்படி இல்லை. ஏனென்று சொன்னால் அந்த ஆளுங்கட்சி நம்பிக்கை இல்லையா? இல்ல நான் சொல்ல வரேன், உங்க செயல்கள் மீது நம்பிக்கை இல்லையா, இல்ல செயல் தலைவர் மீது நம்பிக்கை இல்லையா? ஆளுங்கட்சி தான் ஏதாவது அவர்களுடைய குறைகளை நிறைவேற்ற முடியவில்லை. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து கான்ஃபிடென்ட், நான் கேக்குறேன், நீங்க கான்ஃபிடென்ட்டா வர்க் பண்றீங்க, மக்களுக்கு கான்ஃபிடென்ட்டா வர்க் பண்றீங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை கையை எடுக்கிறீங்க, மக்களுக்கான பிரச்சனைகளை போராடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது மக்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து மறுபடியும் அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்னா மக்கள் அப்படி எதிர்பார்ப்பார்கள் பை எலெக்ஷன்ல. ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தளவு இவர்கள் மீண்டும் ஆட்சியிலே கண்டினியூவா இருப்பார்கள் என்ற சந்தேகம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 3 பிரிவாக இருக்கின்றார்கள். இவர்களை நம்பி எப்படி மக்கள் வாக்களிப்பார்கள்? அப்போ இவங்க வந்து அங்க வந்து நீங்க வந்து அதிருப்தியாக நீங்கள் அவர்களுக்கு அகைன்ஸ்டா வாக்களித்தால்தான் அங்கே வந்து காரியங்கள் நிறைவேற்றப்படும். அது திராவிட முன்னேற்ற கழகம்
எல்லா இது பாயிண்ட்லையும் சாலிடாக இருக்குது. கிட்டத்தட்ட 39% அங்கே வந்து ஓட்டர்ஸ் வந்து டிஎம்கே இருக்குது. ஆனால் 40% ஓட்டர்ஸாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3ஆக பிரிந்திருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது எந்த குறைகளும் அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை. நாங்கள் தான் போராட போகின்றோம், நாங்கள் தான் அங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக வருவோம், நாங்கள் தான் அசெம்பிளியில் பேச முடியும். தொகுதியில் ஆமா, இதுல இருந்து மாற்று கருத்தே இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது மக்களுடைய குறைகளை அங்க இருக்கின்ற குறைகளை நாங்க அசெம்பிளியில பேச முடியும். சாதாரண உறுப்பினர் தான், சாதாரண சட்டமன்ற உறுப்பினர் தான் நாங்க போட்டிருக்கோம். நாங்க ஒரு பெரிய பணக்கார ஜமீன்தார் எல்லாம் போடல, புரியுதுங்களா? அப்படி இருக்கின்ற பொழுது மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாங்கள் வந்து தினகரனை போல 28 கோடி வந்து ஊழல் செய்தோ அல்லது பல கோடிகள் ஊழல் செய்தோ இல்ல அப்படி அவர் ஊழல் செஞ்சாருங்க. நான் ரொம்ப வேட்பாளர் பத்தி பேசுகிறேன். வேட்பாளர் அது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதாவது அதிகமாக பணம் செலவு செய்கின்றவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் நீங்க எதையுமே கேட்க முடியாது. ஆர்கே நகர் தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு, ஸ்திரத்தன்மை, மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இருக்கிற பலம் பற்றி 2 வரிகளே. ஆர்கே நகர் பொறுத்தவரை பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, பல பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து வேறு யாருக்காவது வாக்களித்தால் இதையெல்லாம் அவர்கள் போராடி பெற முடியாது. அப்படி பெறுகின்ற பலமான எதிர்க்கட்சியை நீங்கள் வாக்களிப்பீர்களேயானால் அவர்கள் தான் அசெம்பிளியிலே உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய குறைகளை அசெம்பிளியிலே பேசி நிறைவேற்ற முடியும். ஆகவே அங்கே ஆர்கே நகரிலே திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, வெற்றி பெறுவோம். நானும் ஆர்கே நகர் தொகுதி நிற்க போகிறேன், அந்த தொகுதியில் நான் நிற்கிறேன், நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கலந்துக்கிட்டீங்களா என்ன? அல்ல, அப்படிலாம் இல்லை. அரசியல் என்பதை நீங்கள் வந்து தேர்தல் அரசியலாக மட்டும் குறுக்கி பார்க்கிறீர்கள். நாங்கள் அரசியல் என்பதை மக்கள் அரசியலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறோம். மக்கள் வெளியில இருக்கோம். தலைமை தேர்தல் அதிகாரி, இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ரிட்டையர்ட் ஆகிற போது ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறோம் மார்க்சிஸ்டுகள் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். எனவே நாங்கள் நேர்மையாக சந்திக்கிறோம். இன்னைக்கு ஃபைனல் பண்ணி வேட்பாளர்கள் வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதில் 3 சுயேட்சை வேட்பாளர்கள் வெளியில் வந்து பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவர் டிடிவி தினகரனாகத்தான் இருக்கிறாரு. நிச்சயமாக தேர்தல் என்பது மக்களுக்கான ஒரு தேர்தலாக அமைந்து கொண்டிருக்கிறது. வெற்றி பெற்று தான் முடியும். மக்களுக்கான தேர்தலாக, மக்களை வளம்படுத்தக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய வேண்டும். மக்களுக்கான இது ஒரு அமைப்பாக, மக்களுக்கான களப்பணியாளர்களாக ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதுதான் மக்கள் எண்ணங்களும் கூட. வருகை தந்ததுக்காக நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெஞ்சத்தருகில் கனகராஜ். வணக்கம்.